ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நறுமணம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்து களி. அதுக்கு தேவையானது நான் ஒரு 50 கிராம் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 50 கிராம் வெல்லம், பிடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு பச்சரிசி. இதை கருப்பு உளுந்தில் செஞ்சோம்னா இன்னும் நல்ல சத்து கிடைக்கும். பனங்கருப்பட்டி சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்லை, அதனால் இதை எடுத்திருக்கேன். இந்த உளுந்தங்களி டீனேஜர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. போன் ஸ்ட்ரென்த்துக்கு, அவங்க ஹெல்த்துக்கு அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு நல்லெண்ணெய் தான் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஆரம்பிச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் இந்த உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ நான் செய்ய போகிற மெத்தடில் பண்ணிங்கன்னா உளுந்து களி கிண்டும் போது உங்களுக்கு கட்டி தட்டாது, நல்லா சுருண்டு வரும். இதை நல்லா செவக்க எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதும் இப்போ நான் எடுத்து இதை கிண்ணத்தில் மாற்றிடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். இதே இதில் அந்த 1/4 ஸ்பூன் பச்சரிசியும் கொஞ்சம் பொரியரிசியாக நம்ம வறுத்து எடுத்துடணும். பாருங்கள், அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இதையும் எடுத்து அந்த உளுத்தம்பருப்போடு சேர்த்துடுறேன். இப்போது இதை நம்ம ஃபைன் பவுடராக மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெல்லத்தை ஒரு 1.5 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தில் ஒரு 1.25 அளவு தண்ணி, 1.25 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த உளுந்த பருப்பையும் அரிசியும் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த வறுத்து வச்சிருந்த உளுத்தம்பருப்பையும் பச்சரிசியும் நான் நல்லா பவுடராக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம வெள்ளை தண்ணி கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அடிகனமான இதாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம கிண்டுறதுக்கு. இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க பெஸ்ட்டு. கொஞ்சம் எண்ணெய் தாராளமே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற உளுந்த மாவை இதில் சேர்த்துடுறேன். இந்த எண்ணெயில், இந்த நல்லெண்ணெயில் நம்ம இந்த பவுடரை மறுபடியும் செவக்க கொண்டு வரணும். நல்ல கலர் மாறணும், பொன்னிறமாக மாறுற மாதிரி நம்ம மெதுவாக ஒரு சிம்மில் வச்சுக்கிட்டு வறுத்து எடுத்துடணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வெள்ளை தண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கட்டி தட்டாது, சாப்பிடவும் அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃப்ளேமை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் கைவிடாத கிளறினீங்கன்னா நல்ல கலர் மாறும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கலர் மாறிடுச்சு. பாருங்கள், இந்த கலர் வரும். சிம்மில் வச்சே கிளறுங்க, அப்போ தான் நல்லா அந்த எண்ணெயில் இது நல்லா வறுபட்டு வரும். இப்போது நல்ல சிம்மில் வச்சுட்டு மெதுவாக அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஊற்றுங்க. ஏன்னா தெரிக்கும், கவனமாக பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டு இருந்தோம்னா நம்ம முதல்ல ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது சுருண்டு வந்துடும். களி கட்டி தட்டாது, ஒன்றும் பண்ணாது, நல்லா வரும். பாருங்கள், அந்த வெள்ளை தண்ணியில் நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்த மாவு நல்லா வெந்து வரும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு மெதுவாக கிளறுங்க. கட்டியே தட்டாதுங்க. நம்ம டபுள் தடவை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இதை ஆக்சுவலாக நான் வெல்லம் ஈக்குவல் அமௌண்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. ஒட்டாமல் எப்படி சுருண்டு வருது பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இறக்கிட்டோம்னா இது வெல்லன்றதுனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நம்ம ஆறின பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு. இது பசங்க லீனாக இருக்க பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா சதை பிடிப்பாங்க.
அதே மாதிரி டீனேஜர்ஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 2 தடவை எண்ணெயில் வறுத்தும் நம்ம பண்ணுறதுனால இது டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.